இது என்னுடைய வேத புத்தகம். இதை நான் தினமும் வாசிக்கிறேன், நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இதில் அநேக விதமான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றை நான் தினமும் வாசிப்பதால் இதில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டின் இரண்டாவது புத்தகமாகிய பரிசுத்த மார்க்குவின் நற்செய்தி நூல், மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசித்து அதன் பேரில் தியானிப்போம். மார்க்கு 9:1 முதல் 9. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் விளக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்பதுவே. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் தியானிக்கப்படுகிற, ஆராதிக்கப்படுகிற, அபிஷேகம் செய்யப்படுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்களும் கூட கர்த்தாவே பரிசுத்தமடைந்து தூய்மை பெற்று வல்லமை பெற்று உம்முடைய நாமத்தை துதிக்கின்ற மக்களாய், உம்முடைய நாமத்தை எப்போதும் மற்றவர்கள் எடுத்து சொல்லுகின்ற மக்களாய் வாழ்வதற்கு கிருபை பாராட்டும். பேசுவது நானல்ல ஆண்டவரே, என்னிலிருந்து நீர் கிரியை செய்யும். இந்த வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க திராணியங்களுக்கு தாரும். எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும், அற்புதம் செய்யும். இறைவன் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த திருச்சபை விசுவாசிகளே, நான் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சாம்பல் புதனுக்கு முன்னதாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஓய்வு நாள் இது. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து மறுரூபமான திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த விழாவை அநேக திருச்சபைகளில் ஆராதிக்கிறார்கள், விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். இந்த மறுரூப நிகழ்வு மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலும் 1 முதல் 9 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மார்க்கிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நிகழ்வுகளுமே 2 ஆசிரியர்கள் தனித்தனியாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆயினும் இவற்றின் தாத்பரியங்கள் என்ன, எதற்காக இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் மட்டுமே இது நமக்கு புலப்படும். முதலாவது, கிறிஸ்துவத்தின் அடிப்படை தத்துவமே யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது ஒரு அடிப்படையான திருவசனம். இந்த திருவசனத்தின் அடிப்படையில் தான் இன்று கிறிஸ்துவ மார்க்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்கள் இதில் தான் சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை அல்லேலூயா சொல்ல சொன்னா தூங்கிட்டு இருக்கிற உங்களை எழுப்பி விடுறதா அர்த்தம். நீங்களா அல்லேலூயா சொன்னீங்கன்னா முடிச்சுக்கிட்டே இருக்கிறதா அர்த்தம். ரெண்டு உள்ள வித்தியாசம் தெரியணும். நான் உங்களை அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, இல்லைன்னா நானும் தூங்கி விடுவேன், அந்த மாதிரி ஆகிடும். நீங்களா அல்லேலூயா சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கடவுள் நமக்கு மட்டும்தான் இந்த அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இயேசு கிறிஸ்து என்று வாயால் அறிக்கை செய்த ஒவ்வொருவருமே அஞ்ஞானிகள். இயேசுவை அறியாதவர்கள் அத்தனை பேருமே அஞ்ஞானிகள். இப்ப நம்மளாம் யாரு? மெய்ஞானிகள். மெய்யான தேவனை தெரிந்து கொண்டவர்கள் மெய்ஞானிகள். இன்னொரு குரூப் இருக்கு, அவங்களாம் விஞ்ஞானிகள். புதிய புதிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேரு விஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள், மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுவான் இல்லையா? புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுவான். அவங்களுக்கு ஒரு விஞ்ஞானிகள் பேர், சயின்டிஸ்ட்னு பேர். நம்மளாம் மெய்ஞானிகள், மெய்யான தேவனை அறிந்து கொண்ட மக்கள். சரி, தாத்பரியத்துக்கு வருவோம். அப்போ நான் மெய்யான தேவனை அறிந்து கொண்ட மக்கள் என்றால் நம்ம இரண்டு கொள்கைகளை, இரண்டு தாத்பரியங்களை கையாள வேண்டும். இப்போ நம்ம கேட்டோம், யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இரண்டு குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். இரண்டு குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். ஒரு பழைய எஸ்எஸ்எல்சி படித்த ஒரு மாணவன் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ஒருவன் சென்றான். போய் அந்த ஹெச்ஓடியை போய் பார்த்து, ஐயா நான் சில கண்டுபிடிப்பெல்லாம் வச்சுருக்கேன், இதை நான் ப்ரூஃப் பண்ணோம், எனக்கு காலேஜில் இடம் கொடுங்க, நான் படிக்கிறதுக்கு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் மேத்யூஸ் அப்படி சொல்லக்கூடிய அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவரை போய் பார்த்து கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நீ என்னப்பா படிச்சிருக்குன்னு கேட்டு அவன்கிட்ட விவரத்தை கேட்டிருக்கான். சர்டிஃபிகேட்டில் காமிச்சிருக்கான். ஓல்டு எஸ்எஸ்எல்சி 11 வகுப்பு அப்போல்லாம். இப்போ அது +1 இருக்கிறது. அப்பொழுது நாங்கள் படிக்கிற காலத்தில் அது 11ஆம் வகுப்பு. ஏன்ப்பா நீ என்ன யூஜி பண்ணலை, பிஜி பண்ணலை, ஆனால் நீ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், ஒரு டாக்டரேட் வாங்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறியே. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, சதைகள் உருவாகலை, தரிசனம் உருவானது. இது கடவுளுடைய சித்தம். அது நீ யூஜியும் பண்ணவனா பிஜியும் பண்ணவனா நேரடியாக டாக்டரேட் ஆகணும்னா அது கடவுள் கொடுக்கணும் அந்த ஞானத்தை. ஆனால் நீ கேட்குறேன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்போனா ஒரு டாக்டரேட் பண்ணுவதற்கு இரண்டு குவாலிஃபிகேஷன் தேவைகள் சொல்கிறார். ஃபஸ்ட்டு நீ யூஜி பண்ணியிருக்க வேண்டும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு பிஎஸ்சி பண்ணியிருக்கணும் மேத்ஸில். அண்ட் தென் எம்எஸ்சி பண்ணணும், மாஸ்டர் டிகிரி மேத்ஸில். அதன் பிறகு தான் நீ என்ன பண்ண முடியும்? பிஹெச்டிக்கு நீ ரிசர்ச் பண்ண முடியும். உனக்கு டாக்டரேட் கொடுப்பாங்க. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டி. டி முன்னாடி போட்டுக்கணும். ஆனால் எழுதும்போது பிஹெச்டி பின்னால் தான் இருக்கும். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இரண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இரண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க வேண்டும். இரண்டு தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது. என்ன அந்த ரெண்டு தகுதி? யாருக்கா சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்றேன். ஒன்று, முதலாவது என்னன்னு கேட்டா, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ரட்சிக்கப்படுதல், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவது, மறுரூபம் அடைய வேண்டும். முதலாவது என்ன? மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவது, மறுரூபமாக வேண்டும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு சின்ன வித்தியாசம் தான், நான் விளக்கி சொல்லுறேன். இப்போ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சந்தேகம் வருதா? இப்போ நம்மளாம் பிறந்துட்டோம் இல்லையா? பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆராதனைக்கு ஞாயிற்றுமா வர்றோம் இல்லையா? வேதவசனத்தை கேட்குறோம், ஆமேன் போடுறோம், அலியலியை சொல்கிறோம், வெந்ததை சாப்பிட்டுட்டு வந்ததை பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிடும். தட்ஸ் ஆல் இல்லையா?
சொல்லுது புரியுதா உங்களுக்கு? பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஞாயிற்று மட்டும் வர்றோம், ஆமீன் போடுறோம், அல்லேலூயா சொல்கிறோம். அங்கே டைனிங் ஹாலுக்கு போய் வெந்ததை சாப்பிட்டுட்டு வாயில் வந்ததை பேசிக்கிட்டு வீட்டுக்கு போய்டுறோம். முடிஞ்சு, இந்த வாரம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சண்டே அதுதான், த ப்ராசஸ் வில் பி ரிப்பீட்டட். இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் பரவாயில்ல, போக முடியுமா? போக முடியாது. அப்போ நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். சந்தேகம் வருதா? எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அதான் ஒரு முறை பிறந்துட்டுமே. இந்த சந்தேகம் நிக்கோதேமு அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்தது. யார் இந்த நிக்கோதேமு? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? நிக்கோதேமு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஆமாம், இடத்துல அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உள்ளே போகணும். சரி, அந்த நிக்கோதேமு அவன் ஒரு யூதன். யூதர்களில் 2 பிரிவுகள் இருந்துச்சு. ஒரு குரூப்புக்கு பேர் பரிசேயர்கள், இன்னொரு குரூப்புக்கு பேர் சதிசேயர்கள். சதிசேயர்கள் செத்த பிறகு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சாதிக்கக்கூடியவங்க. இந்த பரிசேயர்கள் இந்த 5 ஆகமத்தை தவிர வேறு எதுவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு சில கோட்பாடு, அவங்களுக்கு சில கோட்பாடு. இருவருமே 2 குரூப்புமே யூதர்கள். இந்த யூதர்களில் நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயன், அவன் ஒரு தலைவனாக இருந்தான், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தான், ஆனால் ஆண்டவருடைய விசுவாசியாக இருந்தான். இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் போய் அதை கேட்பான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த சந்தேகம் கேட்டான், போதகரே, ஒரு மனிதன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? ஒன் டைம் பிறந்து வந்தாச்சு இல்லையா, கருவறையிலேருந்து பிறந்து வெளியில் வந்துட்டான், திரும்ப 2வது முறை எப்படி பிறக்கக்கூடும்? ஒருவேளை ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கும் பொழுது அவன் தன் தாயின் கருப்பைக்குள் மீண்டும் நுழைந்து 2வது விசை பிறக்கக்கூடும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா கேட்குறான். எடுங்க, அதை கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னு இங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், சீக்கிரம் அப்படி படிக்கிறீங்க. பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்போ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஸோ தேவனுடைய ராஜ்யங்கிறது என்ன? பரதேசி, பரதீசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மோட்ச வாழ்வுன்னு சொல்றாங்க. மோட்ச வாழ்வுன்னு மற்றவங்களாம் புற மார்க்கத்தில் மோட்சம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் ஹெவன், ஹெவன் சொல்லுவாங்க. ஓ ஹெவன்லி ஃபாதர் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க, பரலோக பிதாவே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டாமா? வேண்டுமே வேண்டாமா? அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கிறது அப்படின்னு இந்த சந்தேகம் கேட்டான். அதுக்கு இயேசு 5ஆம் வசனம் சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்றார். இங்க 2 முறை 2 டைம்ஸ் மெய்யாகவே மெய்யாகவே. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு திரும்பி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிள்ளுவாங்க. அப்படின்னா நீ மறந்தும் கூட மறுபடியும் என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். இங்கே இயேசு கிறிஸ்து 2 முறை சொல்லு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஜலம் என்றால் நீர், ஜலப்பிரளயம். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் எழுது, சமஸ்கிருத வார்த்தைகள், நிறைய வடமொழி கலந்துதான் இருக்கும். ஜலம், ஜலசந்தி. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு பெரிய ஜலசந்தி இருக்குது, பாக் சலசந்தின்னு பேரு. பாக் எல்லாம் நீங்க படிக்கும்போது வந்திருக்கும். அப்போ ஜலப்பிரளயம் நோவாவின் காலத்தில் பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்தில் எவ்வளவோ பேர் அழிக்கப்பட்டார்கள். புதுசாக 2வது உலகம் ஸ்தாபிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கணும். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார். இங்க என்ன சொல்றார்? ஜலத்தினாலும் ஆவினா பரிசுத்தாவி, ஜலம்னா நீர் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்படி எதை பற்றி சொல்லப்படுது? இங்க நிறைய பேர் பிறந்தவங்க இருக்கணும். 2ஆம் முறை பிறந்தவங்க இருக்கிறீங்களா?
நம்ம திருச்சபையில் இரண்டாவது விசையாக பிறந்தவர்கள் யாரையும் இருக்கிறீர்களா? பாருங்க, ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலையா? ஞானஸ்நானம் எடுக்கவில்லையா? தட் இஸ் பேப்டைஸ்ட். நீங்கள் பேப்டிசம் பெறவில்லை என்றால் இரண்டாவது விசை நீங்கள் பிறக்கவில்லை. இரண்டாவது விசை பிறக்குன்னா வேற ஒன்றும் இல்லாத சொல்ல, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னும் எத்தனை பேர் மண்ணு முட்டாவே இருக்குன்னு தெரியல எனக்கு. போட்ட இடத்துல கிடக்கிறது எனக்கு பேர் மண்ணு முட்டுனா, ஒரு மூட்டையில் மண்ணை கட்டி நீங்கள் ஒரு இடத்துல போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே கிடக்கும். மழை பெஞ்சா கூட கரை, ஏன்னா மண்ணு உள்ளுக்குள்ள வச்சு கட்டிருக்கு. உடப்புக்குள்ள அந்த மண்ணு முட்டை போடுவாங்க, அப்படியே கிடக்கிறது, போட்ட இடத்துல கிடக்கிறது. அப்போ இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், இன்னும் நான் திடப்படத்தில் எடுக்க மாட்டேன், இன்னமும் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், இன்னமும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர மாட்டேன், பயம், அங்கேயே தான் இருப்பேன். அப்போ நீங்கள் நிறைய பேர் இன்னும் பிறவாமல் இருக்கிறீர்கள். தயவு செய்து சீக்கிரம் பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மீண்டும் நீங்கள் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. அப்புறம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். நீங்கள் வெகுவரையில் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஞானஸ்நானம். எனக்கு ஒரு வருத்தம் இங்கே உண்டு. நான் வந்திலேருந்து பார்க்குறேன், ஒருத்த கூட குழந்தைய பெற்றுட்டு வந்து இங்கே ஆள்கிட்ட வந்து என் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே இல்லை, நானும் பார்த்ததே இல்லை. அப்போ நம்ம திருச்சபையில் யாருக்குமே டெலிவரி ஆகலையா? திருச்சபை விசுவாசிகளுக்கு யாருக்குமே திருமணம் ஆகலையா? அவர்கள் குழந்தைக்கு போய் செய்வே இல்லையா? தயவுசெய்து என்ன பண்ணுங்க, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளோட ஆல்ட்ரிங்க வந்து என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். பிறந்த 8ஆம் நாள் இயேசுக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போய் அவருக்கு அந்த 8ஆம் நாளாவது அவருக்கு பேர் சொல்லிட்டாங்க. அவருக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த முறைகளை பின்பற்ற வேண்டும். எனவே நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் முதலாவது பிறக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி பிறந்தாச்சுன்னா, ஞானஸ்நானம் வாங்கியாச்சுன்னா என்ன பண்ணலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு பாதி தகுதியாட்டுன்னு அர்த்தம். பாதி தகுதியாட்டு 50% ஓகே. இயேசு ஞானஸ்நானம் போயிட்டார் இல்லையா? எங்கே போயிட்டார்? யோர்தான் நதிக்கரைக்கு போனார். நாசரேத்திலிருந்து புறப்பட்டு யோர்தான் நதிக்கரையில் அக்கறையில் பெத்தபரா அப்படிங்கிற ஒரு ஆழமான இடம். வருஷத்தின் எல்லா நாட்களும் அங்கே நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ டூரிஸ்ட் போகிறவங்களாம் கேட்டாக்க அவ்வளோது ஆழம் இல்லைங்க ஐயா, அவ்வளோ தண்ணி இல்லைங்க ஐயா அதில் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அந்த யோர்தான் நதி அவ்வளவு ஆழமான நதி. வருஷத்து முழுவதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அங்கே இயேசு போய் யோவான் போய் என்ன பண்ணுறாரு? திருமுழுக்கு, இரட்டாவசிய போய் திருமுழுக்கு போய் மொழி எழுந்திருக்காரு. அப்போ யோவான் பார்த்து கேட்குறான், போதகரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதை விடுத்து நீர் இடத்தில் பெறாமா? அப்போ சொல்லுறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படிப்பட்ட நீதிகள் எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர் கரை ஏறுவார். ஏறும் பொழுது ஒரு புறாவின் வடிவில் வந்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். வாஸ்து இல்லையா? மார்க் வாஸ்து. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார். அப்ப இயேசு நமக்கு எல்லாத்தையுமே முன்மாதிரியை காண்பித்தார். நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடவே நடந்து செல்ல வேண்டும், அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் அழைக்கும் போதெல்லாம், பீட்டர் யூ ஃபாலோ மீ, பிலிப் யூ ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்றே சொல்லுவார். நாம் அவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சபை மக்களே, இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறபடியால் இதையெல்லாம் நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அதை பிரயோஜனப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏதோ ஒரு ஆள் வந்து கத்துனா கேட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் வேற என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்து இந்த முதலாவது பிறப்பு பற்றி சொன்னோம் இல்லையா? இரண்டாவது என்ன பார்க்கணும்? மறுபடியும் நீங்கள் மறுரூபமாக வேண்டும். ஏற்கனவே ஒரு ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன் உருவம் என்னதென்று எனக்கு தெரியும், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49 தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்முடைய உருவத்தவர் என்ன பண்ணுறார்? தான் உள்ளங்கையிலேயே வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஆனால் உள்ளங்கையில அவ்வளோ பெருசா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். மகா பெரியவர், மகா வல்லமை உள்ளவர், மகா பெரியவர். மகா என்றாலே பெரியதுன்னு அர்த்தம். மா நாடுமா,
மானான மிகப்பெரிய நாடு, அது மாதிரி மகா பெரியவர். இப்போ அவருடைய உள்ளங்கையில் நம்ம எல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மறுரூபம் அடைய சொல்லுகிறார். நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுகிறார். மறுரூபம் என்ற என்ன? எப்படி மறுரூபம் அடைகிறது? இங்கே நம்ம வாசிக்கிறதுல இங்கே எடுத்தோடனே நீங்கள் மத்தேயு 17 முதல் 2 வசனத்து சீக்கிரம் வாசிக்கணும். மத்தேயு 17. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமான போதும். அப்போ எங்கே போறாரு? ஒரு உயர்ந்த மலைக்கு போறார். இப்போ இந்த மலைகள்னு பார்க்கும்போது இங்கே நிறைய மலைகளை பற்றி தெரியணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச மலைகள்னா இங்கே போனால் ஏற்காடு மலை பார்க்கலாம். சேலத்தில் ஏற்காடு மலை இருக்குது, கொல்லி மலை இருக்குது இல்லையா, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, அப்படியே போயிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பேர். மேற்கு தொடர்ச்சியாக இருக்க மலை மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே நீலகிரிக்கு போகலாம், நீலகிரி மலை, நீல்கிரிஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஊட்டிக்கு போகலாம், அங்கே போய் தொட்டப்பட்டெல்லாம் இருக்குது. கொடைக்கானல் மலையெல்லாம் பார்க்கலாம், வரிசை அங்கே போகுது. இந்த பக்கம் போனீங்கன்னா கிழக்க போனீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அதெல்லாம் இருக்குது. இங்கே வடக்க போனீங்கன்னா இமய மலைக்கெல்லாம் போகலாம். இப்போ ஏசு எந்த மலையில் போய் மறுரூபமானார்? இமய மலையிலையா? சரி, வேதத்துள்ள மலைகளுக்கு வரும். வேதத்தில் ஒரு சில மலைகளை சொல்ல முடியும் உங்களால்? நம்ம சீனாய் மலை, அரராத் மலை, அது நீங்கள் சொல்லுமேன்னு கேட்டால் நோவாவின் பேழை. அது இந்த மலையில் 15 முழம் உயரத்துக்கு, தண்ணி நேர்மட்ட உயரத்துக்கு அந்த பேழை மேய்ந்து விட்டு இருந்துச்சு, அரராத். அப்போ அரராத் இருக்குது, சீனாய் மலை இருக்குது, அப்புறம் ஓர் மலை இருக்குது, ஓரேப் மலை இருக்குது, ஏகப்பட்ட மலை இருக்குது இல்லையா? சீனாய் மலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவன் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய 10 கட்டளைகளை அந்த மோசேயின் கையில் தன் கைப்பட இழைத்த 2 கற்பலகைகளில் தன் விரல்களால் எழுதின 10 கட்டளைகளை, அந்த உடன்படிக்கைகளை அவன் கையில் கொடுத்தது சீனாய் மலை. அது பாட்டில் போடும். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. பாடுறோம் இல்லையா? அப்போ சீனாய் மலை, இது மாதிரி நிறைய மலைகள் இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்ன மலை பார்க்கலாம்? புதிய ஏற்பாட்டுள்ள மலை நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியது ஒலிவ மலை, அப்புறம் கொல்கத்தா மலை. ஒலிவ மலைக்கு அடிக்கடி போய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபம் பண்ணுவார். கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவார். கடைசியாக கல்வாரி மலையில் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். கொல்கத்தா கல்வாரி மலையில் தான் அவரை சிலுவையில் அறிந்தாங்க. அப்போ இப்போ இயேசு எந்த மலையில் மீது ஏறி மறுரூபமானார் சொல்லப்பட்டிருக்குதா? எந்த மலைன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை இல்லையா? ஒரு உயர்ந்த மலையின் மீது ஏறி, எருசலேம் ஹைலி லொக்கேட்டட் பை ஹில்லி ரீஜன், அப்படிதான் இருக்குது. எருசலேம் வந்து குன்றுகளும் பாறைகளும் நிறைந்த ஹில்லி ரீஜன், நிறைய மலைப்பிரதேசம் அது. அப்போ அதை சுற்றி நிறைய மலைகள் இருக்கிறது. அதில் மிகவும் உயர்ந்த மலைக்கு இந்த 3 பேரை கூட்டிட்டு போறார். ஏசு எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் முக்கியமாக இந்த 3 சீடர்கள் அங்கே இருப்பார்கள். யாருன்னா இந்த சீனியர் சிட்டிசன் இல்லையா, பீட்டர் அலியாஸ் சைமன், சீமோன் என்கிற பேதுரு அவன் இருப்பான். அதுக்கடுத்து யாக்கோப்பு, அவனுடைய தம்பி யோவான் இருக்குது. யோவான் ரொம்ப சின்ன பையன். ஸோ இந்த 3 பேரையும் எங்கே போனாலும் இயேசு பக்கத்திலே வச்சிருப்பார். இந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போய் அங்கே மறுரூபமானார். இந்த 3 பேரை அழைச்சி போய் அங்கே மறுரூபமானார். மறுரூபம் எப்படி ஆனார்? அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு. வாசிங்க, மார்க் 9 என்ன பண்ணிருக்கு?
அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்ப இவர்கள் பார்க்க முடியல. அவங்க என்ன பண்றாங்க, கண்ணெல்லாம் ரொம்ப கூசுது, ஏன்னா அதிகப்படியான ஒளியை நம்மளால காண முடியாது. அப்ப உடனே என்ன ஆயிடுச்சு, அவனெல்லாம் அப்படி கீழே விழுறான். இருந்து பார்த்தாக்க அங்கே இயேசுவோட 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. எலியாவும் மோசேயும் இயேசுவோடு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவன் வந்து பார்க்குற போது அவருடைய ரூபத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது, பார்க்கவே முடியல. அவ்வளவு ஒரு பளிச்சின்னு வெண்மையாக இருக்குது. நம்ம சில கூட பளிச்சின்னு சில ட்ரெஸ் போடுறாங்க. என்ன தம்பி ட்ரெஸ்ன்னு கேட்டால், இது மினிஸ்டர் ஒயிட். என்ன தம்பி இவ்வளோ வெள்ளையை போடுறீங்களா, நான்லாம் அவ்வளோ வெள்ளையை போட முடியல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்களா, சார் இது மினிஸ்டர் ஒயிட்டுங்க சார், மினிஸ்டர்கள் மட்டும்தான் போடணும் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு, உலகத்தில் எந்த மண்ணானாலும் எந்த வாஷர்மேனாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. காணக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கக்கூடிய தேவன் அவர், காணக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற தேவன் அவர். அவர் இங்கே மறுரூபமானவர். அப்போ நாம என்ன பண்ணோம், அவரை போல் மறுரூபமாகணும். அவரை போல் நம்ம என்ன பண்ணோம், ட்ரெஸ்லாம் மாற்றணுமா, ட்ரெஸ் மாற்றணுமா? இதுக்கு ஒரு சிந்தை சொல்லணும், விளக்கம் சொல்லணும். ஒரு 7வது படிக்கக்கூடிய பையன் லீவில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட வயல்வெளிக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அழைச்சிட்டு போனார். பையன் பயப்படான்னு சொல்லி முன்னாடி போட்டு பின்னாடி போனார். ஒரு வாக்கியாங்கிற ஓரத்துலேயே போயிட்டு இருக்காங்க. அங்கே போகிற பொழுது நிறைய கிளைகள் மரச்செடி இருக்குது. அந்த மேலே நிறைய கோவை செடிகள் படர்ந்து கோவை பழமெல்லாம் படுத்திருக்குது. கோவைக்காய் இருக்குது, கோவை பழம் படுத்திருக்குது. அந்த பையன் பார்த்துட்டு, அப்பா கோவைப்பழம் படுத்திருக்குப்பா அப்படின்னு சொன்னான். அது கிடைக்கட்டும்ப்பா, அதெல்லாம் ஒன்று நமக்கு வேண்டாம், ஒரு முன்னாடி போய்ட்டு இருக்கணும். அப்போ அது மேலே ஒரு பாம்பு ஒன்று படுத்து கிடக்குப்பா அப்படின்னு சொன்னான். அப்படியா, பாம்புலாம் கிடக்கும்பா, அது நம்மளை ஒன்றும் செய்யாது, நீ போப்பா போயிட்டு இருப்பாருங்க. அப்போ பக்கத்தில் எதுவுமே தோல்லாம் உரிச்சிருக்குப்பா அப்படின்னு அவரும் பார்த்துட்டு, ஆமாப்பா பாம்பு செட்டை உரிக்கும். பாம்பு என்ன செய்யும், செட்டை உரிக்கும். அது என்ன பண்ணும், நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஏதேனும் ஒரு இடுக்கான இடத்த வழியாக தன்னுடைய தலையை விட்டு நல்லா அப்படியே உழண்டுகிட்டே போகும். அப்போ அது மேலே உள்ள அந்த தோல் பூரா என்ன பண்ணும், அப்படியே வழண்டு கீழே வந்துடும். ஸோ தோல் பூரா ஒரு பக்கத்தில் இருக்கும். இது பாம்பு செட்டை உரித்தல் அப்படின்னு சொல்கிறதுப்பா அப்படின்னா. என்னப்பா பாம்பு இப்படி தான் செய்யுமாப்பா அப்படின்னா. பாம்பு மட்டும்தான்ப்பா அந்த மாதிரி வேலை செய்யும், மற்ற ஊர்வலங்கள்லாம் செய்யாது. ஆனால் பறவைகளை ஒன்றும் செய்ப்பாடு. கழுகும் கூட என்ன பண்ணும், அவருடைய வாழ்நாள் என்ன பண்ணும், அந்த முதிர்ந்த கட்டத்தில் தான் உடம்புல உள்ள எல்லா இறகுகளையும் உதிர்க்கும். எல்லா இறகுகளையும் உதிர்த்து விட்டு புதுசாக அதுக்கு இறகுகள் தோன்றும், புது பொலிவு பெறும், மறுரூபம் அடைகிறது. ஸோ பாம்பு கூட மறுரூபம் அடைகிறது, பறவை கூட கழுகு மறுரூபம் அடைகிறது. அப்போ நாம எப்படி அதே போல தோல்லாம் உரிக்கதா அல்ல. அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறாங்க, ரோமர் 12 2ஆம் அதிகாரம், ரோமர் 12 ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பிற்பகுதி வாசிக்கணும். ரோமர் 12 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் மாறணும். என்ன செய்யணும், உங்கள் மனம் மாற வேண்டும், உங்கள் குணம் மாற வேண்டும். உங்கள் மனம் மாறினா குணம் மாறும். அப்போ மறுரூபம்னா இயேசு போல் நம்மளாம் ட்ரெஸ்ஸு இந்த வெண்மையாக வெளிப்படுத்தி காட்டுறது அப்படி இல்லை, மனம் மாறணும். இந்த மனம் மாற வேண்டும். ஏன் மனசில் அப்படி என்ன இருக்குது, நிறைய அழுக்குகள்லாம் இருக்குது. சூது, வாது, மஞ்சகம், ரெண்டகம், கீழகம், மாய்மாலம், பித்தலாட்டம், பொய் சொல்லுதல், கோல் சொல்லுதல், புறங்கூறுதல், காம விகாரம், குரோதங்கள், வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள். பைபிள் எடுத்தா தனியாக ஒரு பக்கமே எழுதலாம் போல் இருக்கு. அவ்வளோதான் இருக்குது. இவ்வளவுதான் நம்ம உள்ளத்துக்குள்ளது மனசுக்குள்ள தான் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு புதியதாக ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல், இந்த குழந்தையை போல் நீங்கள் பராமரி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள விட்டால்
அங்கே ஏற்று நீங்கள் அங்கே போய் சேர முடியும்னு சொல்லுவார். குழந்தைய மாதிரி நம்ம மனம் மாற வேண்டும். உன் மனம் மாறும், உன் மனம் மாறணும், உன் குணம் மாறணும், உன் நடை மாறணும், உன் உடை மாறணும். இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அப்போ உடை மாறுவது, நடை மாறுவது வெளிக பிரகாரமானது, உடல் பிரகாரமானது இல்லையா, மாம்சிக பிரகாரமானது. ஆனால் ஆவியின் பிரகாரமாக மாறணும்னா இந்த மனசு மாறணும். உன் உள்ளம் மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் உள்ளம் மாறவில்லை என்றால் கடவுளுடைய ராஜ்யத்தை சோதிக்க முடியாது. என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்கி வந்துட்டீங்கன்னா இந்த அழுக்குகள்லாம் உங்கள்கிட்ட போயிடும். இதை எரேமியா தீர்க்கதரிசி தான் நல்லா உணர்ந்து பார்த்துருக்காரு. எரேமியா 17:9 இப்படி சொல்லுவார். சீக்கிரம் எடுத்து வாசி பார்ப்போம். எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ நம்முடைய அவயவங்களிலேயே இல்லையா, இன்னர் பார்ட்ஸ், அனட்டாமி நீங்கள் படிக்கும்போது நிறைய மனித உடல் உறுப்புகள்லாம் படிப்பீங்க. உள் உறுப்புகளை பற்றி வரும். அதில் நம்முடைய இருதயமே திருக்கு முறுக்கு நிறைந்ததும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி எரேமியா 17 சொல்கிறார். அப்போ நம்ம மனசில் இவ்வளவு அழுக்குகளை வைத்துக்கொண்டு கடவுளத்தில் நம்ம போக முடியாது, மறுரூபம் அடைய முடியாது. இவற்றையெல்லாம் நீங்கள் புறம்பாய் தள்ளிவிட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்ம கடவுள்கிட்ட வந்துட்டோம்னா பரிசுத்தம் முடியும். அடுத்து 2 கொரிந்தியர் 5:17 சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிட்டோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நீங்க எல்லா அழுக்குகளையும் விட்டுட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்துட்டீங்கன்னா உன் மனம் புதிதாகிவிடும். அப்போ நீ பழைய ஆள் இல்லை, புதியவனாக மாற்றப்படுகிறாய். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான், மறுரூபம் அடைகிறான், மறுரூபம் ஆகுகிறான். உன் மனம் புதிதாகிறதுனாலே புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறாய் இல்லையா? இதை நீங்க செய்யவில்லை என்றால் எப்படி இருப்பீங்க? வேதத்துடைய 66வது புத்தகத்துக்கு போங்க. வேதத்தில் 66வது புத்தகத்தை எடுங்க. 66வது புத்தகம் என்னமா இருக்கு? அதுதான் கடைசி புத்தகம், பைபிள்ல கடைசி புத்தகம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி உள்ளவனா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். போதுமா? நிறைய இருக்குதுல்ல. அப்போ நீ ஆண்டவருக்குள் வரவில்லை என்றால், நீ மறுரூபமாகவில்லை என்றால் அசுத்தமாகவே இருப்பாய். அதான் அசுத்தமாக இருப்ப இல்லையா? ஒரு பாட்டு ஒன்று போடணும் இல்லையா? துர்நாற்றமாக இருந்த என்னை நறுமணமாய் மாற்றினீரே இல்லையா? அடுப்பு கரியாய் இருந்த என்னை பொன் சிறகாய் மாற்றினீர். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அசுத்தமாக இருக்க நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள் வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தின் அழுக்குகள் நீக்கப்படும், நாம் மனம் புதிதாகவும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக சொல்கிறார். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்றால் இந்த 2 கேட்டகரி நமக்கு வந்துவிடும். அப்போ மறுபடியும் பிறத்தல், மறுரூபம் அடைதல், இந்த 2 உடையவர்கள் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அத்தகைய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தித்துக் கொள்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவராக. ஆமென். நாம் எல்லோரும் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானித்த இந்த தியானத்தின்படி கர்த்தாவே நாங்கள் செயல்படத்தக்கதாக எங்கள் உள்ளத்தின் கிரியை செய்யும் அப்பா. நாங்கள் திருவசனத்தை கேட்கின்ற மக்களாய் மட்டுமல்லாமல் அதன்படி செய்கின்ற மக்களாய் வாழ்வதற்கு நாங்கள் செயல்பட்டு இறுதியிலே கர்த்தாவே உங்களுடைய மோட்ச ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் மறுபடியும் பிறந்து மறுரூபம் அடைந்து அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தித்துக் கொண்டோம் என்ற உற்சாகத்தில் எங்கள் காலத்தை கடத்த கிருபை விட்டு வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துக்கு கேட்கும் சுவாமி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.